Hey everyone, welcome to my YouTube channel Pharma Student. இன்னைக்கு நம்ம measurement of bioavailability பார்க்க போறோம். இதுல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து pharmacokinetic method, another வந்து pharmacodynamic method. இதுல வந்து first pharmacokinetic method பார்க்கலாம். It is an indirect method. It relates to therapeutic effectiveness and pharmacokinetic profile. So நம்மளோட therapeutic effectiveness னா என்னது? நம்மளோட அந்த எஃபெக்ட் நமக்கு desirable-ஆ வர அந்த எஃபெக்ட்டையும் pharmacokinetic profiles like Cmax, Tmax, AUC இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இன்டர்லிங்க் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு நம்மளால் பயோஅவைலபிலிட்டி வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஃபார்மகோகைனெட்டிக் மெத்தட். ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு பிளாஸ்மா லெவல் டைம் ஸ்டடீஸ், அனது வந்துட்டு யூரினரி எக்ஸ்க்ரீஷன் ஸ்டடீஸ். அடுத்து ஃபார்மகோடைனமிக் மெத்தட், அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஃபார்மகோடைனமிக் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் த ட்ரக் எஃபெக்ட் ஆன் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ வந்துட்டு டேரெக்டாக நம்ம மெஷர் பண்ணுறோம். நம்ம ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணிவிட்டு தெராபிட்டிக் எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம விஷுவலாக வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறோம். ஒருத்தவங்களுக்கு இப்போ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை ஹெல்தி பர்சன்ஸே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணிட்டு எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுலேயும் டூ மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு அக்யூட் ஃபார்மகாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ், தெராபியூட்டிக் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்துடலாம். பிளாஸ்மா லெவல் டைம் ஸ்டடீஸ் ஃபார்மகோகைனெட்டிக் பேராமீட்டர்ஸ் வழியா இட் இஸ் த மோஸ்ட் ரிலையபிள் சாய்ஸ் கம்பேர்டு டு யூரின் டேட்டா. இது வந்துட்டு யூரின் டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. அண்ட் தென் அசம்ஷன் ஆஃப் டூ டோசேஜ் ஃபார்ம்ஸ் ஹேவிங் சூப்பர் இம்போசிபிள் பிளாஸ்மா லெவல் டைம் ப்ரொஃபைல்ஸ். ஸோ ரெண்டு டோசேஜ் ஃபார்ம்ஸ்க்கு ஒரே மாதிரி உங்களுக்கு பிளாஸ்மா லெவல் டைம் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மெத்தடை நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணுறோம். வித் சிங்கிள் டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இட் ரெக்வயர்ஸ் சாம்பிளிங் ஃபார் அட்லீஸ்ட் 2 to 3 half lives. ஸோ ஒரு டைம் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் 2 to 3 times வந்துட்டு நம்ம சாம்பிளிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க அட்மினிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ சாம்பிளிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா கிராஃப் வந்துட்டு ப்ளாட் பண்ணும். கிராஃபில் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் இன் பிளாஸ்மா விசஸ் கலெக்ஷன் டைம், அதாவது எப்போ வந்துட்டு சாம்பிளிங் பண்ணுறோமோ அந்த இன்டர்வல் டைமு வந்துட்டு ரெண்டுத்துக்கும் நம்ம கிராஃப் வரைகிறோம். கிராஃப் வரையும் போது வி கெட் பிளாஸ்மா லெவல் டைம் ப்ரொஃபைல். ஸோ வந்துட்டு ஐவி அட்மினிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப சாம்பிளிங் வந்துட்டு 5 minutesக்குள்ளேயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்சீக்வெண்ட்டாக 15 minutes ஒன்ஸ் வந்துட்டு நம்ம எடுக்கணும். அண்ட் 3 times அட்லீஸ்ட் நம்ம பண்ணியிருக்கணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்ணோம், 5 minutesக்குள்ளே ஃபர்ஸ்ட் சாம்பிளிங் எடுக்கிறோம், அடுத்து 15 minutesல நெக்ஸ்ட்டு சாம்பிளிங் எடுக்கிறோம். அந்த மாதிரி 3 times அது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இஃப் ட்ரக் ஃபாலோஸ் ஒன் கம்பார்ட்மெண்ட்டாக அந்த ட்ரக்கை கன்சிடர் பண்ணோன்னா 2 to 3 times சாம்பிளிங் பண்ணும். அண்ட் 2 கம்பார்ட்மெண்ட்டாக இருந்தோன்னா நம்ம 5 to 6 points அதாவது 5 to 6 times சாம்பிளிங் எடுக்கணும். அதுதான் பாயிண்ட்ஸ். அந்த கிராஃபில் ப்ளாட் பண்ண பாயிண்ட்ஸ் வந்துட்டு அப்படி எழுதியிருக்காங்க. அண்ட் தென் நான் எழுதியிருக்கேன். அண்ட் 3 parameters வச்சு தான் நம்ம ஒரு 3 parameters, இந்த 3 parameters வச்சு தான் நம்ம பயோஅவைலபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்துட்டு ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சிமேக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா கான்சன்ட்ரேஷனுக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ வந்துட்டு கான்சன்ட்ரேஷனும் அப்சார்ப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு சிமேக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். And then Tmaxன்னு சொல்கிறப்ப Tmax வந்துட்டு it is inversely proportional to concentration and absorption. After that area under the curve which measures the extent of absorption. AUCனா என்னது? இப்போ இந்த கிராஃபில் டோட்டலாக இந்த ஏரியா அண்டர் த கர்வ் இது வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறத மெஷர் பண்ணும். ஸோ அது ஃபார்முலா என்னென்னா இப்போ வந்துட்டு அப்சல்யூட் பயோஅவைலபிலிட்டி, ரிலேட்டிவ் பயோஅவைலபிலிட்டி. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே ஐவிஎஸ் ஸ்டாண்டர்டாக எடுத்திருப்போம், இங்கே வந்துட்டு நம்ம தனியாக ஓரல் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறத ஸ்டாண்டர்டாக எடுத்துருப்போம் நம்ம. ஸோ F is equal to AUC oral minus dose administered in IV divided by area under the curve IV minus dose administered in the oral. ஸோ AUCனா area under the curve, Dனா dose administered, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபார்முலா ஃபார் ரிலேட்டிவ் பயோஅவைலபிலிட்டி AUC test minus dose of standard divided by area under the curve of standard minus dose of test. ஸோ ஃபார் மல்டிபிள் டோஸ் ஸ்டடீஸ், ஒரு வேளை மல்டிபிள் டோஸ் ஸ்டடீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரிலேட்டிவ் பயோஅவைலபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ அண்டர் த கர்வ் ஆஃப் டெஸ்ட் மைனஸ் டோஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இன்ட்டு டி டெஸ்ட். டீன்னு சொல்கிறது இந்த இடத்துல என்னென்னா டோசிங் இன்டர்வல்ஸை தான் வந்துட்டு
டீன்னு சொல்கிறோம். டீனா டோஸ், ஓகேவா, எவ்வளோ மில்லிகிராம் கொடுக்குறோம் அந்த டோஸு. டி வந்துட்டு டோசிங் இன்டர்வல்ஸ் டிவைடட் பை AUC ஸ்டாண்டர்ட் மைனஸ் டி டெஸ்ட் அண்ட் டி ஸ்டாண்டர்ட். ஃபார் ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கும்போது FR is equal to CSS test minus DST standard and then T test divided by CSS standard minus D test and T STD. ஸோ அதே டி தான். டீனா வந்துட்டு டோசிங் இன்டர்வல்ஸ். அண்ட் கிராஃப் வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டோஸ் அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க, அப்சார்ப் ஆகி எலிமினேட் ஆகுது. ஸ்டெடி ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் டோஸ் அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இட் இன்க்ரீசஸ் சிமேக்ஸ் அந்த அப்சார்ப்ஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி திரும்ப அப்பயுமே சைமல்டேனியஸாக எலிமினேஷன் இருக்குது. அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு டோசிங் பண்ணுறோம். இந்த டோசிங்லேயே வந்துட்டு ரெண்டு ஸ்டெடி ஸ்டேட் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் மேக்ஸு, இன்னொன்று வந்துட்டு மினிமம் ஸ்டெடி ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தோன்னா இந்த அந்த நடுவில் இருக்கிற ஏரியா என்னென்னா ஸ்டெடி ஸ்டேட் லெவல்ஸ். இது வந்துட்டு டீன்னு சொல்ல டோசிங் இன்டர்வல்ஸ் அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோ. அண்ட் கான்சன்ட்ரேஷனையும் டோசிங் இன்டர்வல்ஸையும் plot பண்ணும்போது we get a graph like this. அப்புறம் என்னென்னா நெக்ஸ்ட் வந்துட்டு யூரினரி எக்ஸ்க்ரீஷன் ஸ்டடீஸ். ஸோ யூரினரி எக்ஸ்க்ரீஷன் ஸ்டடீஸில் மெயினாக ஒரு பிரின்சிபல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரினரி எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் அன்சேஞ்ச்டு drug is directly proportional to the plasma concentration of the drug. ஸோ நம்ம யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிற அந்த ட்ரக் அன்சேஞ்ச்டாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பிளாஸ்மா அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் பயோஅவைலபிலிட்டி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இது வந்துட்டு ஒன்லி when 20% of the administered dose is excreted unchanged அப்போ நான் மட்டும்தான் we could use this study, ஓகேவா. used only if இது வந்துட்டு இல்லை, இது வந்துட்டு if 20% of administered drug is excreted unchanged. So example பார்த்தீங்கன்னா extensively excreted in the urine. So as unexchanged form thiazide diuretics and sulfonamides. இதெல்லாம் example for extensively excretion in the urine. இதெல்லாம் டேரெக்டாகவே அதில் எக்ஸ்க்ரீட் ஆகுதுன்னு சொல்கிறப்ப நம்ம இதை வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். ட்ரக்ஸ் ஹேவிங் யூரின் ஆஸ் சைட் ஆஃப் ஆக்ஷன். எக்ஸாம்பிள் நைட்ரோஃபியூரண்டைன் அண்ட் ஹெக்ஸமைன். இப்போ நைட்ரோஃபியூரண்டைன் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்குலாம் கொடுப்பாங்க. ஹெக்ஸமைன் யூரோட்ரோப்பின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்துட்டு யூடிஐயில் அது கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரக்ஸை டேரெக்டாக போய் நம்ம யூரின் வழியாக தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறப்ப we use this kind of இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு நம்ம யூரினரி எக்ஸ்க்ரீஷன் ஸ்டடீஸ் வந்துட்டு பண்ணலாம். ஸோ இந்த யூரினரி எக்ஸ்க்ரீஷன் ஸ்டடீஸ்க்கு சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க பயோஅவைலபிலிட்டியை. ஸோ அந்த இது எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கலெக்டிங் த சாம்பிள்ஸ் அட் த ஸ்பேன் ஈக்குவல் டு 7 பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப்ஸ். அட்லீஸ்ட் 7 பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப்ஸ்க்கு, அதாவது 7 times அட்லீஸ்ட் சாம்பிளிங் பண்ணும். அப்புறம் அந்த சாம்பிளில் வந்துட்டு அனலைஸ் பண்ணாங்க எனி அன்சேஞ்ச் ட்ரக் இந்த சாம்பிள், அதாவது நம்ம எடுத்துக்கிற ட்ரக் அதே அன்சேஞ்ச்டு ஃபார்மில் ஃபஸ்ட்டு சாம்பிளில் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டிட்டர்மைன் த அமௌண்ட் எக்ஸ்க்ரீட்டட் அட் ஈச் இன்டர்வல் அண்ட் cumulative amount excreted. ஸோ வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ஒரு டைமும் எக்ஸ்க்ரீட் ஆகுது அதை கேல்குலேட் பண்ணோம். டோட்டலாக நம்ம 7 times எடுத்துக்கோன்னா 7 timesம் சேர்த்து எவ்வளோ எக்ஸ்க்ரீட் ஆகிருக்கு ட்ரக், அதாவது cumulative amount excreted அதையும் வந்துட்டு கேல்குலேட் பண்ணும். ஸோ சர்டன் ஃபேக்டர்ஸும் இருக்குது, அதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் எம்ப்டிங் ஆஃப் bladder to avoid errors from residual addition. இப்போ நமக்கு யூரின் வந்துட்டு டோட்டலாக ஒரு 100 ml இருக்குன்னா நம்ம வந்துட்டு 100 ml வந்துட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு வில் கெட் த அக்யூரேட் வேல்யூஸ். இல்லைனா என்ன நடக்கும்னா ரெசிடியூவல் அமௌண்ட் ஏதாவது ரிட்டென்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ரிட்டென்ஷன் ஆகிருக்கிற யூரினில் வந்துட்டு சம் அமௌண்ட் ஆஃப் ட்ரக் அதில் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் கலெக்ஷன் பண்ணுறப்ப இது போய் அதில் ஆட் ஆகிக்கும்னு சொல்கிறப்ப நமக்கு ப்ராப்பரான அப்சார்ப்ஷன் ஸ்டடீஸ் அந்த பயோஅவைலபிலிட்டி வந்துட்டு we couldn't determine. frequent sampling of urine to compute absorption clearly. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சாம்பிளிங் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னென்னா ஃப்ராக்ஷன் எக்ஸ்க்ரீட்டட் அன்சேஞ்ச்டு யூரின் மஸ்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட். எவ்வளோ ஃப்ராக்ஷன் வந்துட்டு எக்ஸ்க்ரீட் ஆகிருக்கோ அது வந்துட்டு எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். த ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் ட்ரக் இன் யூரின் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் இன் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணுறோம், அது வந்துட்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் உங்களுக்கு அவைலபிள் ஆகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்ன ஆகுது, அதாவது நம்ம கார்டியாக் அவுட்புட்
அவுட்புட்டில் 25% வந்துட்டு எங்கே போகுது, நம்மளோட கிட்னிஸ்க்கு போகுது. ஸோ அப்போ வந்துட்டு ட்ரக் அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் தான் அந்த அப்சார்ப் ஆன ட்ரக் சிஸ்டமிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பிளட் எப்படி இருந்தாலும் 25% ஒரு டைமும் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு த கிட்னிஸ் நெஃப்ரான்ஸ்க்கு போகுது. அப்புறம் நமக்கு அன்அப்சார்ப்டாக இருக்கிற அன்சேஞ்ச்டாக இருக்கிற அந்த ட்ரக்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தாலும் நமக்கு யூரினரி பிளாடர் வழியாக வந்துட்டு அப்புறம் எக்ஸ்க்ரீட் ஆக தான் போகுது. ஸோ நம்மளால ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் பயோ அவைலபிலிட்டியை. ஸோ பிளாஸ்மாவில் எவ்வளோ இருக்குதோ அது மாதிரி தான் இதுவும் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் டிட்டர்மைன். இதில் வந்துட்டு அங்கே எப்படி 3 பேராமீட்டர்ஸ் டிட்டர்மைன் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ dxu/dt, tu max அண்ட் xu பவர் இன்ஃபினிட்டி இது எல்லாமே வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணோம். இது வந்துட்டு மேக்ஸிமம் யூரினரி எக்ஸ்க்ரீஷன் ரேட், இது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஃபார் மேக்ஸிமம் எக்ஸ்க்ரீஷன் ரேட் அண்ட் cumulative amount of drug in the urine. So F is equal to xu oral power infinity div divided by xu iv power infinity and d oral. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா பயோஅவைலபிலிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு ஃபார்மகோடைனமிக் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா அக்யூட் ஃபார்மகாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மெத்தட். ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஒன் ஃபார்மகோகைனடிக் மெத்தட்ஸ் ஆர் டிஃபிகல்ட் அண்ட் இன்அக்யூரேட். ஃபார்மகோடைனமிக் மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு இன்அக்யூரேட்டாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப we could use this method. ஸோ வந்துட்டு சேஞ்சஸ் லைக் ECG, EEG, pupil diameter related to the time course is noted. ஸோ வந்துட்டு நம்ம ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ டைம் டியூ டு டைம் கோர்ஸில் அது எப்படி டைலேட்டடாக இருக்கா பியூப்பிள், இல்லை கான்ட்ராக்ட் ஆகுதா, நார்மலாக இருக்குதா, அந்த மாதிரி சொல்கிறத நம்ம டைம் கோர்ஸ் வச்சு அதை அட்மினிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நோட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்துட்டு acute pharmacological actions. Bioavailability is measured by construction of pharmacological effect time curve இல்லாட்டி dose response curve. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணியிருப்போம். டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ் அந்த மாதிரி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். இதில் எதை பயோஅவைலபிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறோம். மெஷர் ஃபார் அட்லீஸ்ட் 3 biological half lives. ஸோ அட்லீஸ்ட் 3 biological half livesக்கு நம்ம வந்துட்டு இந்த பேராமீட்டர்ஸை வந்துட்டு we want to determine. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இஸ் மோர் வேரியபிள். ஒருத்தவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் லைக் பாடி கண்டிஷன் டிபெண்ட் ஆகி கூட சம்டைம்ஸ் மாறும். அண்ட் அக்யூரேட்டாக நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் தென் அப்சர்வ்ட் ரெஸ்பான்ஸ் மே பி டியூ டு ஆக்டிவ் மெட்டபாலைட். நம்ம கொடுத்த ட்ரக்னால தான் அந்த ஆக்ஷன் ப்ரொடியூஸ் ஆச்சா, அதே அன்சேஞ்சு ஃபார்மில் தான் ப்ரொடியூஸ் ஆச்சா அப்படின்னு சொல்கிறத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. மேபி அந்த ட்ரக் வந்துட்டு மெட்டபாலிசம் அண்டர்கோ ஆகிட்டு அதுக்கடுத்து அந்த ஆக்டிவ் மெட்டபாலைட் நமக்கு ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எது அந்த ஆக்ஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறத வி குடன்ட் டிட்டர்மைன் சொல்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. தெரபியூட்டிக் ரெஸ்பான்ஸ் மெத்தட் involves observing the clinical response of a drug after administering to the patients suffering from disease. ஒரு டிசீஸ் சஃபர் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரக் கொடுத்து அந்த எஃபெக்டான இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் தெரபியூட்டிக் ரெஸ்பான்ஸ் மெத்தட். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா குவான்டிடேஷன் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் டூ இம்ப்ராப்பர் ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ் பயோஅவைலபிலிட்டி பிட்வீன் 2 dosage forms. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறத நம்ம அசஸ் பண்ணுறது இட் இஸ் இம்ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் தே யூஸ் crossover studies where each individual receives at least single test dosages where the physiological status does not change considerably. So ரெண்டு crossover design என்னன்னா இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா இவங்களுக்கு டெஸ்ட் மட்டும் இவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மட்டும் அப்படின்னு கொடுக்காம இவங்களுக்கு ஒரு டைம் டெஸ்ட்டு ஸ்டாண்டர்டு அப்புறம் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது, எந்த அளவுக்கு வந்துட்டு டெஸ்ட்டு ட்ரக் வந்துட்டு ஸ்டாண்டர்டோட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா சேஞ்சஸ் வந்துட்டு அவ்வளோ கன்சிடரபிளாக ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அது வந்துட்டு மைல்டர் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறப்ப நோட்டபிளே கிடையாது. அது பார்க்குற மாதிரி இல்லை அவ்வளோவா பெருசாக. The multiple dose protocols could be conducted only for few days or weeks. ஸோ நம்ம ஒரு பேஷண்ட்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு அந்த டிசீஸ் வந்துட்டு ஒரு வீக் இல்லாட்டி அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 2 weeksல வந்துட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப கண்டினியூஸாக க்ரானிக் ஸ்டடீஸ் வந்துட்டு அதுக்கு பண்ண முடியாது. ஒன்லி அக்யூட்
அக்யூட் டைமுக்கு பண்ண முடியும், கொஞ்ச நாளுக்கு மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால மல்டிபிள் டோசிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும். மெனி பேஷண்ட்ஸ் undergo therapy with more than one drug where effects due to drug interactions cannot be determined and bioavailability can be compromised. ஸோ இதில் என்னென்னா ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஒரு ட்ரக் தான் எடுப்பாங்க கிடையாது, he may undergo multiple therapies. ஸோ நிறைய ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது அந்த ட்ரக்குக்கும் நடுவில் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அதனால வந்துட்டு எந்த எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, எதனால ஏதாவது சினர்ஜிசம் ஆண்டகோனிசம் இருக்குதா அப்படின்னு சொல்கிறதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு ட்ரக் எடுக்கிற இடத்துல 2 ட்ரக் எடுத்துக்கணும்னு சொல்கிறப்ப 2 ட்ரக்குமே அந்த டைமில் அப்சார்ப்ஷன் ஆகணும், டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னு சொல்கிறப்ப ஒரு ட்ரக் இன்னொரு ட்ரக்கோட ஃபார்முக்கு கைனட்டிக் பேராமீட்டர்ஸையே ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ எவ்வளோக்கெல்லாம் அந்த ஆக்ஷன் இருக்குன்னு சொல்கிறத we couldn't accurately determine சொல்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஹென்ஸ் மோஸ்ட் ஆஃப் த bioavailability studies are conducted in healthy individuals. ஸோ டிசீஸ்டு பேஷண்ட்ஸ்க்கு ஒன்றுக்கு பதில் 2-3 ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல. அதனால டைரெக்டாக நம்ம ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ்க்கே போயிடுறோம் வாலண்டியர்ஸாக ஃபார் ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் லோக்கல் சைட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி தெராபியூட்டிக் ரெஸ்பான்ஸ் மெத்தட்லாம் வந்துட்டு எந்த மாதிரி ட்ரக்ஸ்க்கு மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா for drugs producing local site of action. So pharmacodynamic methods are useful. Parallel studies are preferred over crossover studies in those cases. So example, topical preparations like antifungal and drugs used in acne அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் டாப்பிக்கலாக ஸ்கின்ல அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்துட்டு வி கேன் யூஸ் இட். அதுலேயும் என்னென்னா நம்ம வந்துட்டு கிராஸ் ஓவர் டிசைன் பண்ணுறதில்ல, இவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அந்த மாதிரி கொடுக்காம இவங்களுக்கு டெஸ்ட் மட்டும் தான் கொடுக்கணும், இவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் கொடுக்கணும். அண்ட் தென் லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறத we are going to determine. ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, இட் வில் பி அட்வான்டேஜஸ்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் டு ஃபார்மா ஸ்டூடெண்ட். பாய்.